உன்னை வந்து அடுத்த படம் பண்ணிருத்தோம் தானே, அதனால அடிக்கடி ஏன்னா இவனு எப்படின்னா நேரடியா அத சொல்றது இல்ல. ஒரு கதை இது பண்ணி என்னைய அந்த கதைக்குள்ள கொண்டு போயிடுறது இவனுங்க. ஸ்க்ரீன் பிளேக்குள்ள. நமக்கா ஆஹா! இந்த உலகம் அருமையா இருக்கே! அதெல்லாம் இல்லைங்க. நம்பலாமே அது அப்படின்ட்டு உண்மதாங்க. கூட்டிட்டு போறது. அடுத்த படம் மணிரத்னம் பண்றதா இருந்துச்சு. அதுக்கு ரெடியா தான் இருந்தாரு தலைவன். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பதறி ஓடிட்டாரு. ஐயோ! அதெல்லாம் பரவால்ல கார்த்தி. மணிரத்னம் வந்து லோகேஷ்க்கு நான் யார் ஐயோ! இதைய நம்ப வச்சுட்டானுங்க என்னைய. நானா ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா, என்ன மணிரத்னத்துக்கு நல்ல இப்படி ஒரு வேளை நான் பொறாம? அத ஸ்பேஸ்ல சொல்லல. நான் அதான் பாரேன். மணிரத்னத்துக்கு என்ன இவ்வளோ பெரிய பொறாம? ச்சே! ஒரு பையன், ஒரு சின்ன பையன் வந்து எழுதி பெருசா ஜெயிக்கிறான். இந்த ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறா அதுலேருந்து இவனுங்க என்ன சொன்னாலும் நம்புறதில்ல கார்த்தி நானு. நீ என்ன சொன்னாலும், ஓ! சரியா மணிரத்னம் டப் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாருங்க. அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமா. அந்த அவரே மாரி அவர் எழுதிட்டாரு. சொல்லக்கூடிய ஆளே ஐயோ! கிடையாது. இல்ல. அது அததான்யா ஒண்ணும் அவனு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட பழகல. ஆ, அதனால தெரியாது. ஆனா இப்படி ஆ. யார் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். யாரு நீயே கணிச்சுக்கப்பா. எனக்குன்னே இருக்கானுங்க கரும்புடிச்ச நாய்ங்க. நம்மளைய மானத்துக்கு எடுத்துட்டு 20 நாள் அப்பதான் அடிச்சு ஓயுது. ஓஞ்சோனே நீயா நானா வந்துருச்சப்பா. கூப்பிடுறானுங்க வலை வீசி. நானும் சொல்றேன். ஐயா நான் இப்பதான் வந்து ஓஞ்சு போய் கிடக்குறேன். என்ன தயவு செய்து கூப்பிடாத. ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க இதுக்கே பயந்துக்கிறீங்க? உங்கள பிக் பாஸ்ல போடலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னானுங்க. ஓ! அப்படியா? ஆஹா! அப்ப சரி போயிற வேண்டியதா அப்படின்ட்டு போனேன். போனோனே பக்கத்துல வந்து உட்காந்தாயா தொறந்த வாய. சை! அது எப்ப சொன்னான்னே தெரியாதுயா. அவர் யார் தெரியுமா? எப்ப சொன்னா எனக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியாதுயா. அதுக்கு உங்களுடைய லைக் காம்ப்ளிமெண்டிங் எக்ஸ்பிரஷன் தான் ப்ரோ ஹைலைட். அவர் சொன்னது கூட மேட்டர் கிடையாது. நானு கண்ணாடி கண்ணு ஃபுல்லா ஈரத்துல நிக்குது காய்ச்சல். நான் இதுக்கு அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கங்க தண்ணி அங்கங்க போய் நிக்குதே அப்படின்ட்டு, என்ன கருமம் இது அப்படின்னு தூக்குறேன். இந்த தொறந்த வாய கரெக்ட்டா வாய தொறக்குறான். கரெக்ட் மேட்சிங். இல்ல அதாவது அதுக்கு வந்து மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. உலகமே 2100ல அழிஞ்சாலும், அந்த மீம் எங்காவது சுத்திட்டு ப்ரோ தான் அது இருக்கும். கல்வெட்டு மீம் ப்ரோ அது. அது உங்க எக்ஸ்பிரஷன் தான் ப்ரோ அது காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. இல்லடா, நான் தான் சொல்றேனே, அவமானப்பட்டுருக்கிறேன். நான் அவமானப்பட்டதே தெரியாம நான் கூட பேசிட்டு இருக்கிறேன். போனாவே அதான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் கவலைப்படாத. அதான் நான் அதான் எப்படின்னா, நானே ஒரு மீமா மாறிட்டேன். நான் மனுஷனா இல்ல மீமா? இல்லண்ணே. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்கிட்ட நைட்டு கேட்டான். நீங்க நேத்து ஸ்பேஸ்ல வந்து கேட்டான். என்னடா நீ திட்டினாரா அப்படின்னு கேட்டான் என்கிட்ட. இல்ல மச்சான் உன்னை திட்டவே இல்ல. உன்னை திட்டலாம்ல அசிங்கமா கழுவி ஊத்திட்டு போட காலொலி நான் அப்போ சொல்றேன். டே அபி கொஞ்சம் பேசாம தான் போடுறேன் அப்படிங்கிறேன். மச்சான் அதெல்லாம் கிடையாது மச்சான். அதெல்லாம் நீ என்ன பண்ணாலும் சரி மச்சான். நான் வந்து எப்பவும் பேசிட்டே தான் இருப்பேன். நீ எவ்வளவு கேவலமா பேச அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை மச்சான் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா எப்படி இருந்தாலும் பேசிட்டு இருக்கு. சரி பக்கத்துல உட்காருவோம். நான் என்ன நினைச்சேன்னா இவன் அதாவது நான் பாரு உள்ள ட்ரிக்ஸா நினைச்சேன்னா இவன் பேசுறது நாம கலாய்ப்போம் அப்படின்ட்டு. ஆனா அவன் என்ன கலாய்ச்சிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு பயங்கரமா திறமை இருக்குங்க. அந்த பேச்சு திறமை இருக்கு இல்லையா? உண்மையாலுமே அவன் பேசுறத நீ நீ வந்து பாத்தீங்கன்னா உரண்டே கல்லு விநாயகர் செதுக்கிட்டு வரேன்னு வச்சுக்கோ. விநாயகரை முன்னாடி வச்சு அவனை பேச விட்டீங்கன்னா நைட்டு கரைஞ்சிருந்த விநாயகர் என்ன கல்ல கரைச்சிருவான். அவனுக்கு பயங்கரமா திறமை இருக்குங்க. அந்த ஃப்ளோவா பேசிட்டே இருப்பான். நம்ம வந்து சரி தப்பெல்லாம் யோசிக்கவே முடியாது, பேசவே முடியாது. நீ எப்படின்னா அந்த ஃப்ளோவா அடிச்சு நவுத்துவோம் பாருங்க. அது எல்லாம் கேட்கும் போது ஆமா இல்ல பயங்கர அறிவழியா ஒருத்தர் பேசுறாரு அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல என்னன்னா எப்படி ஆயிருவீன்னா என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. கார் பொருளுதுன்னா அங்க எங்க பொருளுது, எங்க டயர் இருக்குது, எங்க சீட் பெல்ட் எதுவும் தெரியாது. என்ன ஏனோ பொருளுது. சரி உயிர் தப்பிச்சா போகுது. அந்த மீட்டர் இருக்கும்ல அதுதான் இது. அவங்ககிட்ட சிக்கிட்டீங்கன்னா அந்த மீட்டர் தான். சரி தப்பிப்போம் அப்படின்னா 2 மணி நேரம் பேசுவாங்க அத்தையும். சர்வ சாதாரணமா 2 மணி நேரம் பேசுவான். நீயானால லைவ் வைக்கலாம். 24/7 நீயானா வச்சா அதுல முழுசா பேசுற ஒரே ஆள் கோபிநாத் கூட இருக்க மாட்டாரு. பிக் பாஸ்கே போயிட்டு வந்தாரு 24 மணி நேரம் போயிட்டு வந்தாரு. இல்ல அவன் 24 மணி நேரம் பத்தாதுடா. நீ லைவ்ல எடுத்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஏதோ ஒரு கேமரால பேசிட்டு தான் இருப்பான். தூங்கலாம் மாட்டான். தூங்குறப்ப இங்க பேசாம இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா அது அவங்க ஏதோ 24 மணி நேரம் லைவ் நீயா நானா வச்சா கோபிநாத் பட்டு தூங்கிடுவார். எனக்கு ஒரு 2 மணி நேரம் பேசுவார் அண்ணா தம் கட்டி. அப்புறம் முடியலடா சாமி இவன் தனியா பேசிட்டு இருப்பான்.
என்ன அந்த டாபிக் சூட் எடுத்து அவர் போட்டு போற போல இருக்கு. பாவம் இல்லடா நீங்க இவன் பேசிட்டு இருப்பாரு ஃபுல்லா. இல்ல நீயா நானா இவன் நடத்துறான்னு வச்சுக்குவேன். நீ இந்த யாராவது கொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களால கொண்டு போய் குறைச்சிடலாம். அவனுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா திரும்பி பேசினான்னா அவன் செத்தே போயிடுவான். அதோட சரி. நீங்க சொல்றது பார்த்தா தமிழ் படம் 2ல சிவா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பேசுவார்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா உண்மையாலுமே சொல்லலாம், செம்ம டேலண்டட் ஸ்பீக்கர் அவன். ஐயோ நம்மள பக்கத்துல நிக்க முடியாது. ப்ரோ அவர் படம் என்னமோ பண்ணார்ல ப்ரோ, ஏதோ ப்ரோமோ மாதிரி நடுவில் ஒண்ணு வந்துச்சு. அந்த படமா ஜாம் 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 ரிலீஸ் ஆகுதா எப்படி ப்ரோ, என்ன ப்ராசஸ் கிடைக்காது? இல்ல அது நடக்கலைங்க, அது நடக்கல. ஆனா இன்னொரு படம் பண்ணிருக்கான், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அந்த ஜி ப்ரொடியூசர் பிரகாஷ் தானே ப்ரோ ஹீரோ? இறந்துட்டார் இல்லையா, கேன்சர்ல இறந்துட்டாரு. ஆமாமா, அவர் பாவம் நல்ல மனுஷன். ஓகே அவரை ஞாபகப்படுத்தணும். ஆக்சஸ் ஃபிலிம் டில்லி பாபு ரொம்ப, அதாவது ரொம்ப ப்ரொஃபஷனலா தொழில் பண்ண ஒரு மனுஷன். பாவம், என்னத்த சொல்றது. ஆனா கடைசியில எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி, அவர் தெரியும் அவர் இறந்துருவாருன்னு, கூப்பிட்டு எல்லா பொறுப்புகளையும் மாத்தி விட்டுட்டு தான் போனார் மனுஷன். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பேஷனேட் இருந்திருந்தாருன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 500 கோடி ரூபா ஏதாவது கண்டென்ட் ஓரியன்ட் படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பார். நல்ல கண்டென்ட், ராட்சசன் எல்லாமே அவரு தான். அந்த மாதிரி அவரோட ஃபில்மோகிராஃபி எடுத்தீங்கன்னா கேவலமான படம் எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு சுமாராவது எடுத்துருவார் படத்தை, அது கீழே விடவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர். பாதிலே ஒரு படம் எடுக்கும் போது இந்த மாதிரி ப்ரொடியூசர் இதுவாயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? இது அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் நண்பா, அது நீ டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலி இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஃபினான்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியர்ஸ் எல்லாம் உண்மையாலுமே சொல்ற தங்கமா வேலை செய்வாங்க. சிலதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க, பரவாயில்ல முடிங்க அப்படின்ட்டு வட்டியில்லா கடன் மாதிரி தந்து ப்ராஜெக்டை முடிப்பாங்க. முடிச்சு எல்லாரும் சேர்ந்து வித்து தருவாங்க. அப்படிலாம் சினிமாவில் நிறைய நடந்திருக்கு. வித்து தந்து இப்போ இன்னைக்கு பாருங்க, முத்துக்குமாருக்கு எல்லாரும் ஒரு ஹானர் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபா ஃபிளாட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அவசியமே இல்லையே, ஆனால் பண்ணியிருக்காங்க பாருங்க. பண்ணுவாங்க. சினிமாவில் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் நிறைய இருக்குங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா சூப்பராக பண்ணிடுவாங்க. காலையில் 9 மணி இங்கே கோயில் ஒன்று இருக்குதா, நல்ல கோயில், அம்மன் கோயில். அங்கே காலையில் போகணுன்ட்டு இருக்கிறேன் 5 மணிக்கு. சாமி கும்பிட்டு பவன் கல்யாண் காரு தேசத்திலிருந்து ஊருக்கு வந்து நித்யா அகர்வால் தான் நினைச்சுக்காங்க. அவங்கள பார்க்க சான்ஸ் கிடைச்சதானா? அந்த யாரு இன்டர்வியூ ப்ரோ? எடுத்தீங்கல்ல, நித்யா அகர்வால். நம்ம ஃப்ரெண்டு தான். ஏன்னா நானே இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அவங்கள. கழக தலைவன் இன்டர்வியூ. அதனால எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்ற மாதிரி நீங்க அவங்க வர்றது இல்லையா, மெட்ராஸ் வந்தாங்கன்னா எடுக்கலாம். ஆமா, இன்டர்வியூ எடுக்கிறது இல்லையா, 2-3 மாசமா அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன் நான். எவனும் நம்மளையும் கூப்பிடுறது. என்ன ப்ரோ, இன்டர்வியூ முடிஞ்சிச்சா இல்ல இதுக்கப்புறம் எடுக்க போறீங்களா? பவன் கல்யாணியா? ஆமா, பவன் கல்யாணம் எடுக்க முடியாது பிரதர், வாய்ப்பே கிடையாது. பிரதர், அவரெல்லாம் தர மாட்டாரு. எதுக்கு போனீங்க நீங்க? அதுதான் இப்போ தெரியாம தான் படுத்துட்டு இருக்கிறேன். கூப்பிட்டானுங்க பிரதர், ஒரு ஓரத்துல உட்கார வச்சானுங்க. உட்கார வச்சு ஒரு தேன் ஒரு பாட்டில் காஃபி ஒரு பாக்கெட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டானுங்க பிரதர். ஒரு பையில போட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க பிரதர், அவ்வளவுதான். ஒரு அம்மன் கோயில் இருக்கு மலை மேல, அவங்கதான் அவங்களையே தான். நான் தான் எனக்கு தெரியல. ஆமா, அப்பா இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகல. மலை மேல கோயில் போலாமா? எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்ல. பட் இது எதுக்கும் கேட்டுக்கிறேன் நான். மலை ஏறக்கூடாதுன்னு. அதுதான் கேக்குறேன். ஏன்னா நம்மளே விட்டுருங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு இல்ல. குடும்பம் போலாமா? போலாம். ஓகே. ஏன்னா 6 மாசம் ஆயிடுச்சு அப்பா இருந்து. டிசம்பர் இருந்தாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை ஆயிடுச்சு. 6வது மாசம் போயிட்டு இருக்குது. அதான் பாக்குறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா விஜயவாடா வேற மீட்டரியா, சுத்தி வெறும் கிராமையா. பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுங்க
ஏர்போர்ட்ல வெளியில ஸ்பீக்கர் வச்சிருக்கானுங்க, அது பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இப்பொழுது வண்டி கோயம்பேட்டுல இருந்து புறப்பட போகிறது, அப்பெல்லாம் கோயம்பேட்டுல இருந்து சொல்லுவானுங்கல்ல, அந்த மாதிரி வச்சிருக்காங்க வெளியில. சத்தியமா நான் என்னடா வெளியில என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பீக்கரு உள்ள புல்லு கூட வெட்டல. விஜய் பட ஏர்போர்ட்லாம் அவ்வளவு பேடா இருக்கு. ஒன்றும் மெயின்டெனன்ஸ் ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்ல. இந்த அமராவதியெல்லாம் எப்படி கட்டி எப்படி எழுப்ப போறாங்கன்னு தெரியல சீரியஸா. சரி கார்த்தி, நான் போய் தூங்கணும் கார்த்தி. காலைல எந்திரிக்கணும். ஓகேண்ணே. காலைல எந்திரிச்சு குட் நைட் கார்த்தி. இப்போ குட் நைட் ராபின் சார், எஸ்டிஆர், குட் நைட்.